ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 3rd ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம 3rd ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் பார்க்கலாங்களா? பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட் லெசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கதை கதையாம் அப்படின்ற லெசனில் என்னென்ன எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் ஒழித்து பார்ப்பேன், டிக் செய்வேன். இங்கே நிறையா எழுத்துக்கள் இருக்குது. அந்த எழுத்துக்கள்லாம் நம்ம சொல்லி பார்க்கணும். சொல்லி எதெல்லாம் நீங்கள் அழகாக சொல்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டிக் பண்ணிக்கிறலாம். சரிங்களா? என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்கிறீங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? ஈ, இது ஐ, ஏ, ஓ, ஆ, ஔ, அ, உ, ஓ, ஏ, ஊ, ஈ. அடுத்து பாருங்கள், மெய் எழுத்துக்களில் கொடுத்துருக்காங்க. இம், இட், இன், இல், இல், இஞ்ச், இர், இல், இத், இவ், இன், இச், இப், இங், ஈ, இந்த், இட், இக். இந்த மாதிரி என்ன எழுத்துக்களை நீங்கள் சொல்கிறீங்களோ அதை பாக்ஸில் நீங்கள் இந்த மாதிரி டிக் பண்ணிக்கிறோம். சரிங்களா? உங்களுக்கு உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் கரெக்டாக உச்சரிக்கிறீங்களோ அந்த எழுத்துக்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கட்டங்களில் நீங்கள் டிக் பண்ணிக்கிறலாம். சரிங்களா? அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்கள். எழுத்துக்களை நிரப்பி சொற்களை உருவாக்குவோம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே டேஷ் போட்டிருக்கக்கூடிய இடத்துல என்ன எழுத்து போட்டால் அது கரெக்டான ஒரு வார்த்தையாக அமையும் பார்க்கலாமா? பாருங்கள், உங்களுக்கு சுற்றியே என்ன கொடுத்துருக்காங்க, எழுத்துக்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கே உயிர் எழுத்துக்கள், இங்கே பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்துக்கள் கா வரிசை, கா வரிசை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு தடவை நீங்கள் சொல்லி பார்த்துக்கிறலாம். பாருங்கள், இங்கே இந்த படத்தை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணுது, அகல் விளக்கு இருக்குது. அப்போ அகலில் காயில் இருக்குது ஆ. இங்கே பணமில் நா என்ற எழுத்து விடுபட்டிருக்கு. ஓடமில் ஓ என்ற எழுத்து, வயலில் யா என்ற எழுத்து, உரலில் ரா என்ற எழுத்து. இங்கேயும் பாருங்கள், அதே ஓடமில் இங்கே எந்த எழுத்து விடுபட்டிருக்குன்னா டா என்ற எழுத்து. இங்கே வந்து ஓன்னு பார்த்தோமா, இங்கே டா. அகலில் இங்கே இல், பணமில் இம், உரலில் இல், வயலில் இல். அதுமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான், ஆனால் ஒவ்வொரு எழுத்துக்களும் விடுபட்டு இருக்குது பாருங்கள். இங்கே பணமில் பா, ஓடமில் இம், அகலில் கா, வயலில் வா, உரலில் ஊ. சரிங்களா? அந்த விடுபட்ட எழுத்துக்களை சரியாக நீங்கள் நிரப்பணும். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்களா? இந்த கட்டங்களில் இது இங்கே என்ன படத்தில் என்ன பார்க்குறீங்களோ அது உண்டான பெயரை இங்கே நீங்கள் எழுதணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஓனாய் இருக்குங்களா? இதை பார்த்தோன்னே ஓனாய் தானே. ஓனாய் இங்கே இருக்குது, அதோட எழுத்துக்களை எடுத்து இங்கே எழுதணும். ஓ, நா, இ, ஓனாய். அடுத்து இங்கே இருக்குது காளான், அவங்களே கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, நாகம் இருக்கா, அதுக்கு ஆரோ மார்க் போட்டிருக்காங்க பாருங்களேன். இந்த சைடு தான் நம்ம எழுதணும். இந்த கீழே இப்படி ஆரோ மார்க் போட்டால் கீழே எழுதணும். சைடில் போட்டாங்கன்னா அந்த சைடில் எழுதணும்னு அர்த்தம். பாருங்கள், இது நாகம். நாகம் இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், நா கா இம், நாகம். அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது, மாங்காய் இருக்கா? எங்கே இருக்குது மாங்காய்க்கு? இப்படி தானே போட்டிருக்காங்க ஆரோ மார்க். எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள், மா இங் கா இ, மாங்காய். அடுத்து பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா காகம். எங்கே இருக்குது காகம்? இந்த இருக்குது பாருங்கள், கா கா இம், காகம். அடுத்து என்ன இருக்குது, இங்கே பாருங்கள் பாலம் இருக்கா? எங்கே இருக்குது பாலம்? இந்த இருக்குது பாருங்கள், பா லா இம், பாலம். அடுத்து என்ன இருக்குது, பாகற்காய். பாகற்காய்க்கு எங்கே இருக்குது எழுத்துக்கள்? இங்கே இருக்குது பாருங்கள், பா கா இர் கா இ, பாகற்காய். இந்த பாகற்காய்க்கு ஆரோ இப்படி தான் போட்டுருக்காங்க. இப்போ இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி எழுதணும். எந்த சைடு ஆரோ இருக்கோ அந்த சைடு ஸ்டார்ட் பண்ணி எழுதணும்னு அர்த்தம். சரிங்களா குட்டீஸ்? அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, படிப்பேன், பெயரை எழுதுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் நம்ம நல்லா படிச்சுட்டு இங்கே படத்தில் என்ன இருக்கோ அது கீழே அதுக்குண்டான வார்த்தைகளை நம்ம எழுதணும். பாருங்கள், கிளி வந்தது, மரத்தில் அமர்ந்தது, பழங்களை தின்றது, வானில் பறந்தது. இதில் பாருங்கள், இது என்னது படம்? கிளி. அடுத்து இருக்கக்கூடியது மரம், இங்கே அவங்களே கொடுத்துட்டாங்களா? இங்கே இதுன்னு பார்த்தோன்னே பழங்கள் இங்கே இருக்குங்கள்ல. அடுத்து வானில் பறந்தது, இங்கே வானம் கொடுத்துருக்காங்களா? வானம். அடுத்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? மழை பெய்தது, தாளை எடுத்தேன், கப்பலை செய்தேன், தண்ணீரில் விட்டேன். நீங்களாம் செய்வீங்க தானே? மழை பெஞ்சிச்சுன்னா பேப்பர் கப்பல் விட்டு
விளையாடுவீங்க தானே மழை தண்ணியில், அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே மழை பெய்யுது தானே. இங்கே தாள், பேப்பர் நம்ம சொல்லுவோம் தாள் இல். அடுத்து பாருங்கள் கப்பல், இங்கே தண்ணீர். சரிங்களா குட்டீஸ்? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சட்டை போட்டேன், மிதிவண்டியில் ஏறினேன், கடைக்கு சென்றேன், மிட்டாயை வாங்கினேன். இப்போ பாருங்கள், இது சட்டை, இது கடை, இது மிதிவண்டி, இது மிட்டாய். அடுத்தது புத்தகம் வாங்கினேன், படத்தை பார்த்தேன், வண்ணங்களை தீட்டினேன், மேசையில் வைத்தேன். இங்கே பாருங்கள், இது புத்தகம், இது வண்ணம், இது படம், இது மேசை. இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து இந்த படத்துக்கு எது சரியாக இருக்கோ அதை எடுத்து நம்ம எழுதணும். சரிங்களா குட்டீஸ்? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கதை சொல்வோம் சொல்லிட்டு சில படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த படங்களை வச்சு நீங்கள் உங்கள் நண்பர்களோட கதை சொல்லி விளையாடணும். சரிங்களா? இப்போ நம்மளும் ஒரு கதை சொல்லலாமா? பாருங்கள், ஒரு குதிரை பொம்மை இருக்குங்களா? இந்த குதிரை பொம்மை இந்த குதிரை பொம்மையை வச்சு இங்கே ஒரு மணல் வீடு கட்டுறாங்க குட்டீஸ் வந்து. அப்போ அவங்க வந்து பீச்சில் மணல் வீடு கட்டிகிட்டு இருக்கும் போது இந்த குதிரை பொம்மை அங்கே விற்றுட்ருக்காங்க. அது வேணும்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அப்பா அம்மாட்ட. அது அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, பீச்லேயே இந்த மாதிரி தர்பூசணி பழம் வந்து விற்கிறாங்க. எல்லாருக்கும் தர்பூசணின்னா ரொம்ப பிடிக்கும் தானே, அதுவும் கோடை காலம். இங்கே பாருங்கள், இங்கே வெயில் காலம் போட்டிருக்காங்களா, வெயில் அடிக்குது. நல்ல வெயில் காலத்தில் இந்த தர்பூசணி பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா உடலுக்கு ரொம்ப நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் அந்த குழந்தைங்க கேட்குறாங்க, அதையும் அவங்க அப்பா வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து கரும்பு இருக்குது, கரும்பு பார்க்குறாங்க, கரும்பு எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. வேண்டான்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. அதுக்கு அந்த குழந்தைங்க என்ன செய்யுதுங்க, வேணும்னு சொல்லி அடம் பண்ணுங்க. சரி இந்தாங்க, கரும்பு வந்து உடலுக்கு நல்லது தான், கரும்பு சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி கொடுத்துட்றாங்க. ரெண்டு பேரும் ஜாலியாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அந்த இது என்னென்னலாம் பார்த்தாங்களோ அதுக்கு கலர் பண்ணி மகிழ்கிறாங்க. இங்கே வண்ணங்கள் கொடுத்துருக்காங்களா, அவங்களுக்கு பிடித்த வண்ணங்களை அவங்க பேப்பரில் வச்சு வரைஞ்சி மகிழ்கிறாங்க. சரிங்களா ப்ளீஸ்? இந்த மாதிரி உங்களோட நண்பர்கள்கிட்ட நீங்களும் இந்த பட அட்டையை வச்சு கதை சொல்லி மகிழணும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் லெசனுக்கு உண்டான எக்ஸசைஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.